ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாய்ட்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CS3492 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 2 மார்க்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது போக உங்களுக்கு ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போக வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா CS3492 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு யூனிடைஸா பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலா போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸையும் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா மாடல்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அட்வான்ஸ்டு எஸ்கியூஎல் ஃபீச்சர்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரைமரி கீ, ஃபாரின் கீ இது ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் இது நல்லா பார்த்துக்கோங்க. எம்பெடட் எஸ்கியூஎல் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஆர் டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ER to ரிலேஷனல் மேப்பிங் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் நார்மல் ஃபார்ம்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக் என்டிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிட்டன்டென்சினா என்னன்னு பார்த்துக்கோங்க. மல்டி வேல்யூட் டிபெண்டன்சி இது நல்லா பார்த்துக்கோங்க. என்ஹான்ஸ்டு ER மாடல்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. நார்மலைசேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ARIES அல்கோரிதம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் 2-phase லாகிங் வித் எக்ஸாம்பிள் இது நல்லா பார்த்துக்கோங்க. டெட்லாக் ஹேண்ட்லிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீரியலபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்சாக்ஷனா என்னன்னு பாத்துக்கோங்க. டைம் ஸ்டாம்ப்னா என்ன நல்லா பாத்துக்கோங்க. லாக் பேஸ் ரெக்கவரி இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் அப்படின்னா டைனமிக் கேசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. RAIDனா என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ ஒரு சில டைம் 2 மார்க்ல கூட கேட்பாங்க. B+ இண்டெக்ஸ் ட்ரீ இது நல்லா பாத்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா டிக்ஷனரி ஸ்டோரேஜ் என்னன்னு பாத்துக்கோங்க. கொரி ப்ராசஸிங் இதுவும் பாத்துக்கோங்க. ஹேஷிங்னா என்னன்னு பாத்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப் தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. கொரி ப்ராசஸிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் டேட்டாபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபிராக்மெண்டேஷன் என்னன்னு பார்த்துட்டு டேட்டா ஃபிராக்மெண்டேஷன் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ளோ கண்ட்ரோல் என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க் சேர்த்து கொடுத்துருக்கனால எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின் ஈஸியா வரும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒமிட் பண்ணாம நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.